All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரே துணை. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். ஏசாயா 41 13 14. நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வசனம் 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் சிறு பூச்சி, விஷம் கிடையாது. தட்டினால் நசுக்கி விடுவார்கள், நம்மை பூ என்று ஊதி விடுவார்கள், அற்பமானவைகளாக நினைக்கிறார்கள். அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பூச்சிதான், ஆனா பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ மைனாரிட்டி பீப்புள், சிறு கூட்டம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐயோ, நான் பூச்சியாக இருக்கிறேனே, நான் மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறேன் என்று நீ சோர்ந்து போகாதே. நீங்களும் நானும் சோர்ந்து போகாத படிக்கை, நீங்களும் நானும் கலகி விடாத படிக்கை, நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட துணை இருக்கிறேன். கர்த்தர் நம்மை பார்த்து ஸ்பெஷலாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வேத வசனத்தை எல்லாரும் ஃப்ரேம் போட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை தூரத்தில் இருந்து சொல்லுகிறாரா? இல்லை. இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பு, இந்த வார்த்தை வாக்கியம் வசனம் கொடுப்பதற்கு முன்பு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம் ஒவ்வொருவரின் வலது கையை பிடித்து சொல்லுகிறார். அதாவது தூரத்தில் அல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை. பிரசங்கி 4:10 வசனம், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட ஒரு துணை இல்லையே, துணை இல்லையே. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே துணை தேவை, துணை வேண்டும், துணை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். மனிதன் தனக்கு துணையாக இருப்பதற்கு தன் படிப்பை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய மனித உறவுகளை அவன் நாடுகிறான். இவைகளை தனக்கு துணை என்று எண்ணுகிறான். எஸ் ஆர் நோ? ஏனென்றால் துணை இருந்தால் செழிப்பாக வாழ முடியும், துணை இருந்தால் உதவி பெற முடியும், துணை இருந்தால் விழுந்து விட்டால் மீண்டும் ரெஸ்டோரேஷன், மீண்டும் பழைய நிலைமைக்கு தூக்கிவிட முடியும். துணை இருந்தால் ஆலோசனை கொடுப்பார்கள், துணை இருந்தால் தைரியப்படுத்துவார்கள். ஆகவே துணை தேவை என்று மனிதன் பல துணைகளை தேடுகிறான். பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா துணை. வயதான நாட்களிலே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் துணை.
சில ஆட்டோவின் பின்பக்கத்தில் நான் பார்த்து இருக்கிறேன், வாசித்து இருக்கிறேன். தாயும் தந்தையும் எனக்கு துணை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் துணை தேவை. ஆளுமை நிறைந்தவர்களையும் பாருங்கள், அரசியல் தலைவர்களையும் பாருங்கள், அவர்கள் உதவியாளர் என்பதை அவர்கள் வைத்திருக்கிறார், PA துணை. ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனக்காக PA அல்லது துணையாளரை அல்லது உதவியாளரை ஒவ்வொருவரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் அனைவரும் கடைசி வரை துணையாக செயல்படுவார்களா? நான் சொல்லட்டுமா? அவர்கள் கடைசி வரை துணையாளராக உதவியாளராக இருக்கவே முடியாது, இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஏதாவது தவறு செய்வாங்க, நமக்கு வேட்டு வைப்பாங்க, குழி தோண்டுவாங்க. கடைசி வரை நமக்கு உதவியாளர் யார்? துணை யார்? 33ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவரே கர்த்தரே நமக்கு துணை, கர்த்தரே நமக்கு நிரந்தரமான துணை, கர்த்தரே கடைசி வரை எவர் துணை. இந்த பூமியில மட்டுமில்லை, இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடி முடித்திட்ட பிறகு அவர் தான் அங்கு துணை. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் கடைசி வரை நிரந்தரமாக. யார் உங்களை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன். இந்த வார்த்தையை எப்படி எந்த நிலைமையில சொல்லுகிறார்? வலது கையை பிடித்து சொல்லுகிறார். வார்த்தை வருவதற்கு முன்பதாக அவர் நம்முடைய முகத்திற்கு முன்பதாக நின்று கொண்டு நாம் வலது கையை பிடித்துதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஏன் வலது கையை பிடிக்கணும்? வலது கை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்யுன்னிய ஐக்கியத்திற்கு அது அடையாளமாக வலது கை கொடுத்தோம். ஏன் வலது கை? அந்யுன்னிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஒரு மணமகன் ஒரு மணமகள் தன் வலது கையை பிடிக்கிறார். மணமகளுடைய பெற்றோர் முன்பதாக வந்து மணமகனுடைய வலது கையை பிடித்துக் கொடுக்கிறார்கள். அதன் பின்பு ஒரு உடன்படிக்கை வைக்கிறார்கள். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை நீயே நானும் கணவனும் மனைவியுமாக இருப்போம். வலது கையை பிடித்துக் கொண்டு இன்று முதல் நம்முடைய மனதிலும் நம்முடைய சரீரத்திலும் ஐக்கியப்படுகிறோம். இனி நாம் இரு மனம் அல்ல, ஒரு மனம். இன்று முதல் நாம் இருவர் அல்ல, ஒருவர். கைகளை பிடித்துக் கொண்டு இந்த வாக்குறுதியை உடன்படிக்கை செய்கிறார்கள். அதுபோல நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் வாக்குறுதி, வாக்கு, வசனம் தருவதற்கு முன்பதாக நம் வலது கையை பிடிக்கிறார். அந்யுன்ய ஐக்கியத்தை காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த திருமணத்திலே 1000 பேர் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த திருமணத்தில் மணமகனும் மணமகளும் சொல்லுகிற அந்த வாக்குறுதியை 1000 பேர் கேட்கலாம். ஆனால் இந்த வாக்குறுதி உடன்படிக்கை யாருக்கு நிறைவேறும்? யார் வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார்களோ அந்த தனிப்பட்ட உரிமை உள்ள வார்த்தையாக வலது கையை பிடிக்கிறவர்களுக்கு தான் நிறைவேறுகிறது, எல்லாருக்கும் அல்ல. அதுபோல
ஆண்டவரின் துணை எல்லாருக்கும் தேவையானால் நீங்க ஆண்டவரின் வலது கையை பிடித்திருக்கிறீர்களா? சிந்திங்க. நம்முடைய ஆண்டவர் உன் வலது கையை பிடித்திருக்கிறாரா? அவர்களுக்கே உரியது ஆண்டவருடைய துணை. யார் யார் ஆண்டவரோடு அந்நிய ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வாக்கு. எல்லாருக்கும் அல்ல, ரோட்ல போறவங்க வரவங்களுக்கெல்லாம் அல்ல. வலதையை பிடிக்கணும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு என் இருதயத்திலே எவ்வித வஞ்சகமும் இல்லை, என் இருதயத்திலே எவ்வித கபடும் இல்லை, என் இருதயத்திலே எவ்வித ஒளிவும் மறைவான காரியம் எதுவும் இல்லை. ஓப்பன் ஹார்ட், திறந்த புத்தகமாக இருக்கிறேன். என் இருதயத்தில் எந்த பகையும் இல்லை. இன் ஷார்ட், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது. யோனத்தான், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது. உம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதா? என் இருதயத்தை போன்று கபடு இல்லாமல், பகை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? எஸ், எஸ், என்னுடைய இருதயமும் செம்மையாக இருக்கிறது. அப்படியானால் யோனத்தான், உன் கையை கொடு. கை கொடுக்கணும் என்றால் 2 இருதயமும் ஒன்றாக இருக்கணும். ஒருவனுடைய இருதயத்தில் பகை, கசப்பு, கபடு, வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனுடைய கரத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர், என் இருதயத்தில் பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன். கபடு இல்லை, வஞ்சகம் இல்லை, பகை இல்லை. அவர் கை கொடுக்கன்னா உங்க இருதயத்தில் பகை, கபடு, வஞ்சகம், சூதுவாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரை திரையெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த கை பரிதானம் வாங்குகிறதோ அந்த கைக்கு அவர் கை கொடுக்க மாட்டார். உங்க கை பரிதானம் வாங்காத கையா? நீங்க கள்ள கணக்கு, திருட்டு கணக்கு எழுதாத கையா? மொட்டை பெட்டிஷன் எழுதாத கையா? பொய் சாட்சி போடாத ஒரு கையா? இன் ஷார்ட், உன் கை கரைப்படாத கையா? உங்க கையதான் அவர் பிடிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கேட்காமலே தேவாதி தேவனே வாலண்டியராக வந்து முன் வந்து அவரை நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதியிலே நான் துணையாக இருக்கிறேன், மற்ற வேத பகுதியிலே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று இருக்கிறது. அவரே வாலண்டியராக வருகிறார். ஏன் நம் ஆண்டவர் துணை என்கிற ரோலை, பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார்? துணை என்ற ரோல் மிகவும் பொறுப்புள்ள ஒரு ரோல். துணை என்ற ஒரு ரோல் மிகவும் மேன்மையான ஒரு ரோல். அவரே வாலண்டியராக எடுக்கிறார். காரணம் என்ன? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்கள். மகனே, மகளே, நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நானே உன்னை உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினேன். உண்டாக்கினது நானே, தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினதும் நானே. அதனால நான் உன் கையை நான் பிடிக்கிறேன், துணை நிற்கிறேன். ஒரு தகப்பன்
ஒரு தாய் தாம் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது பாசம், நேசம், கரிசனை வைத்து பராமரித்து பாதுகாக்கிறார்கள். அதுபோல நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உருவாக்கினேன், நான் தான் உண்டாக்கினேன். தகப்பனாக தாயாக உன்னை ரட்சித்து உமக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் நம்முடைய ஆண்டவர் அந்த துணை என்கிற பெரிய பொறுப்பை அவரே எடுத்துக்கொண்டார்? 115 சங்கீதம் 9வது வசனம், இஸ்ரவேலுக்கு நானே துணை. இஸ்ரவேலர்கள் யார்? அவருடைய சொந்த ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானுமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் அவருடைய சொந்த ஜனம். நான் அவருடைய பிள்ளை. என்னை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். வசனம் 10, ஆரோன் குடும்பத்தாரே நானே துணை. ஆரோன் யார்? சேவிக்கிறவன், தொண்டு செய்கிறவன், அவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறவன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சேவிக்கிறோம், அவருக்கு சேவை செய்கிறோம். ஆகவே துணை என்கிற ரோலை அவர் எடுத்துக்கொண்டார். வசனம் 11 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே நானே உனக்கு துணை. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோம். அவருடைய 2வது வருகை எப்பொழுது இருக்கும் என்று பயந்து பயந்து நாம் பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம். ஆகவே அவர் உதவி செய்யும்படி, சகாயம் செய்யும்படி துணையாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏன் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார்? காரணம் என்ன? 103 சங்கீதம் 14வது வசனம், நம்முடைய உயரம், நம்முடைய உருவம், நம்முடைய பருமன் நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. நம்முடைய உருவம், உயரம், பருமன் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய உயரம் எவ்வளவு, உருவம் எப்படி இருக்கிறது, பருமன் எப்படி இருக்கிறது, வெயிட் எப்படி இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்ற, நீங்கள் மண் என்று நான் அறிவேன். அவரு நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறாரு? நம்மளாம் மண்ணு, மண்ணாங்கட்டின்னு பார்க்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் கோல்டு, நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், உருட்டல் பரடு என்னென்னவோ சொல்றோம். அவர் நம்மை மண்ணாக நினைக்கிறார். மண்ணான மனிதனுடைய மென்டாலிட்டி என்ன? மண்ணுக்கு என்ன இருக்கும்? அதில் எளிதில் கரைந்து விடும். மண்ணு, மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், எளிதில் உடைந்துவிடும். எனவே மண்ணான மனிதர்களாக நாம் எளிதில் கரைந்து விடாதபடிக்கு, நாம் உடைந்து விடாதபடிக்கு நம்மை பலப்படுத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை நிலை நிறுத்த, நமக்கு உதவி செய்ய அவரே நமக்கு துணையாக வருகிறார். நீங்கள் நானும் உடையாமல் இருக்க துணையாக வருகிறார். ஸ்டாண்டர்டாக வாழ, ஸ்டடியாக வாழ அவர் நமக்கு துணையாக வருகிறார். அது மட்டுமல்ல, ஏன் அவர் நமக்கு துணையாக வருகிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் அவரே சொல்றார், பிரின்சிபல் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் தட் without me if you cannot do anything. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் இல்லாமல் நாம்
வேலை செய்ய முடியாது, பரீட்சை எழுத முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, சபை நடத்த முடியாது, பிரசங்கம் நடத்த முடியாது, என்ன அல்லாமல் எதையும் உன்னால செய்ய முடியாது. ஆகவேதான் அவர் சொல்றார், என்ன அல்லாமல் உன்னால் செய்ய முடியாது, ஆகவே நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, பக்தனாகிய யாக்கோபை பாருங்கள். தன் வீட்டாரால் துரத்தப்பட்டான். பெற்றோர்களை விட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டு, அண்ணனை விட்டு, பிறந்து வளர்ந்த அந்த இடத்தை விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு, கோலும் கையுமாக தனிமையாக புறப்படுகிறான். வெறுமையாக புறப்படுகிறான். மாற்று வஸ்திரம் கிடையாது. அவன் போயிட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து விட்டது. இன் அதர் வேர்ட்ஸ், அவன் வாழ்க்கையிலே இருள் கவ்விக்கொண்டது. இன் அதர் வேர்ட்ஸ், இனி அவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். இருள் சூழ்ந்த அனுபவம், எதிர்காலம் இருள். தலைக்காணி கூட இல்லைங்க, தலையணை இல்லை. ஒரு கல்லை எடுத்து தலையணியாக அவன் வைத்து படுக்கிறான். அது ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு இடம். மிருகங்களுடைய ஓல சத்தம், எவ்வளவு இக்கட்டு நெருக்கடி பாருங்க. ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, யாக்கோபே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில துணையாக இருந்தார். என்ன நடந்தது? ஆதியாகமம் 32:10, நான் கோலும் கையுமாக போனேன், யோர்தானை கடந்து போனேன் கோலும் கையுமாக. இப்பொழுதே 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன். வேற வார்த்தையில் சொல்லட்டுமா? வெறும் கோலும் கையும் தான் போடும், ஒரு டிரெஸ் கிடையாது. ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தபடியினால் வறுமையும் பறந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, செல்வாக்கு வந்தது, மேன்மை வந்தது. நான் தனி மனிதனாக இல்லை, ஒரு குடும்ப மனிதனாக மாறினேன். நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்தால் நீங்கள் சேனையாக மாறுவீர்கள். பினான்சியல் பிளஸிங்ஸ் தருவார். உங்களை சீமானாக மாறுவீர்கள். யாருமே ஏழை கிடையாதுங்க. வேற வார்த்தையில் சொல்லட்டுமா? ஆண்டவர் உன்னோடு கூட துணையாக இருந்தால் உன்னை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பார்கள். தேவன் உனக்கு துணையாக இருக்கணும். யாக்கோபு ஏன் இப்படி ஆசீர்வதித்தார்? யோசேப்பு சிறு வயதிலே தன் தாயை இழந்தவன். தன் சகோதரன் தனக்கு உதவியாக இருப்பார்கள் என்று சொல்லி சகோதரர்களை விசாரிக்க வனாந்தரத்திற்கு சென்றான். அவர்களோ அவனை பிடித்து பாழ்கிணற்றிலே போட்டார்கள். அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் யாக்கோபு நினைத்து, யோசேப்பே, ஐயோ மகனே, நீ எவ்வளவாக அன்புக்காக துடித்தாய், ஏங்கினாய், யாருமே துணை இல்லையே என்று தவித்தாய். உன்னுடைய தாத்தாவுக்கு, உன்னுடைய தகப்பனுக்கு வார்த்தைகளை நிறைவேற்றின சர்வ வல்லவர் உனக்கு துணையாக நிற்பார். கோடிட்டுக் கொள்ளுங்கள், சர்வ வல்லவர் உனக்கு துணையாக இருப்பார். கவலைப்படாத. அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க என்று நீ நினைக்காத. நானும் அவர் துணையாக நிற்பார். என்ன நடந்தது? ஆதியாகமம் 49:23. வில் வீரர் அவனை டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆக்கினார்கள், மனம் அடிவாக்கினார்கள்.
வில் வீரர் அவன் மேல் அம்பு எய்து பகைத்தார்கள், மனமடிவாக்கினார்கள், டிப்ரெஷன் கொடுத்தார்கள், பகைத்தார்கள். ஆண்டவர் துணை நின்றதினால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 49:24. யோசேப்பின் கை மீது வல்லவரின் கை வந்து அமர்ந்தது. அப்படி பிடிக்கும் போது வல்லவர்களுடைய கைதான் பிடிக்கிறது. அவனுடைய வில்லை யோசேப்பு பிடிக்கல, கர்த்தரை பிடித்தார். கர்த்தர் அவன் வில்லை பிடித்தபடியினாலே வில் உறுதியாயிற்று. வில்லை பிடித்த புயங்களும் பலத்தன. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எத்தனையோ நெருக்கங்களை, எத்தனையோ அம்புகள் உங்களை நோக்கி வரட்டுமே. பலரால் உங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மனமடிவு வரட்டுமே. கர்த்தர் துணையாக இருந்து எல்லா எதிர்ப்புகளில் இருந்து, எல்லா தாக்குகளில் இருந்து உங்களை விடுதலை கொடுத்து காப்பார். உங்களுக்கு எதிராக வருகிற எந்த வில்லும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வீழ்த்த நினைத்தார்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தபடியினால் அவர்கள் நடுவிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வெட்கப்பட்ட இடத்திலே, அவமானப்பட்ட இடத்திலே கர்த்தர் துணையாக இருந்தால் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். உனக்கு எதிரானவர்கள், உன் மீது எரிச்சல் உள்ளவர்கள், உன் குடும்பத்திற்கு எதிராக செய்யும் எல்லா தீங்குகளையும் தூக்கி எறிய உனக்கு கர்த்தர் துணையாக நிற்கிறார். உனக்கு வருகின்ற நன்மைகளை, உனக்கு வருகின்ற சுதந்திரத்தை, உனக்கு வருகின்ற ஐஸ்வரியத்தை பொல்லாத சக்திகள் தடுக்கிறதா? கலங்காதே. அவைகளில் இருந்து கர்த்தர் உனக்கு துணையாக இருந்து விடுவிப்பார். 1 நாளாகவும் 12:18 சவுலுக்கு தளபதியான அமாசா இவன் தாவீதை வெறுத்தான், தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான். கர்த்தரோ தாவீதுக்கு துணையாக இருந்தார். என்ன நடந்தது? வெறுத்தவன், விரோதித்தவன், பகைத்தவன், சண்டை போட்டவன் கட்சி மாறி தாவீதின் இடத்துக்கு வந்து விட்டான். நான் இன்றைய நாட்களில் இருந்து உம்முடையவர்கள், உம்மோடு கூட உன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அமாசாவுக்கு தாவீது எந்த காசு கொடுக்கல. கர்த்தர் துணையாக இருந்தால் உங்கள் விரோதிகள், தீமை செய்கிறவர்கள் மனம் மாறி உங்களுக்கு உதவி செய்ய உன் பக்கத்தில் வருவார்கள். கர்த்தர் துணை உங்களுக்கும் எனக்கும் தேவை. நல்ல கவனியுங்க. நாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாக்கெட்ல பணம் இருக்கா, பர்ஸ் இருக்கா, ஐடி கார்டு இருக்கா என்று நாம செக் பண்றோம், பரிசோதித்து பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு இயேசு எனக்கு துணையாக இருக்கிறாரா செக் பண்ணுங்க. இல்லை என்றால் 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க ஏன் எனக்கு துணையாக இல்லைனா என் வலது கையை பிடிக்கல. காரணம், நான் அவ்வளவு அயோக்கியதானம் பண்ணியிருக்கிறேன், மீறுதல் பண்ணியிருக்கிறேன், நான் கள்ள கணக்கு லஞ்சம் வாங்கி இருக்கிறேன். என்னை பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றி, பரிசுத்தம் உள்ளவரே, பரிசுத்தமுள்ள உமது வலது கையை கரைத்தரை இல்லாத என் வலது கையோடு பிடித்து நீங்க எனக்கு துணையாக இருங்க, நீங்க எனக்கு துணையாக இருங்க.